குட்டி ஃப்ளைட் டூர் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு குட்டி ஃப்ளைட்டை நம்ம அசம்பிள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே தான் நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு ஃப்ளைட் இருக்குது, உள்ள ஃப்ளைட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ வானத்தில் பறக்கும். ஆனால் இங்கே அந்த ஃப்ளைட்டு இப்போதைக்கு தரையில் நின்றுட்டுருக்கு. இப்போதைக்கு பறக்காது. நிறைய வேலை அசம்பிள் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே வர எவ்வளோ வயர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போயெல்லாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எனக்குமே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என் ஃப்ளைட்டுக்குள்ளே வர்றேன். இதுக்கு ஃப்ளைட்லேயும் பறந்ததில்லை, எதுவுமே பண்ணதில்லை. ஓகே, எப்படின்னு பார்க்கப்போம். ஸோ அங்கேயே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துடலாம். பைலட் ரூம்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ அங்கேருந்தே நம்ம அந்த ஃப்ளைட் டூரை பார்த்துட்டு வந்துடும். ஸோ கொஞ்சம் குப்பையாக தான் கிடக்கு, உங்களே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்துட்டு நம்ம அந்த ஃப்ளைட்டில் அந்த பைலட்டில் உட்காந்து ஓட்டுற ரூம் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் உள்ளே போக போகிறோம். ஸோ ரொம்ப அந்த பார்ட்ஸ்லாம் நிறையா கிடக்கு. ஓகே, அப்படியே உள்ளே நுழையலாம். ஸோ இங்கே ஒரு குட்டி சேர் இருக்குது, அது இல்லாமல் இங்கே ஒரு பெரிய சேர் இருக்குது. நம்ம போய் இந்த குட்டி சேர்லேயே உட்காந்து இப்போ இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, பார்த்தேன்னு தெரியும். ஸோ இதுதான் அந்த ஏரோப்ளேன் கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்டியரிங்னு சொல்லுவாங்கள்ல, அது எனக்குமே தெரியாது. ஸோ இங்கே ஆப்ரேட் பண்ணால் அங்கேயுமே சேம் ஆப்ரேட் ஆகுது. ஸோ நிறையா பாக்ஸு இதெல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு எதுக்குன்னு தெரியல. கேர்ஸ்லாம் இது நிறையா இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வயர்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றுமே தெரியல, இதெல்லாம் பார்த்தாலே மண்ணை குழம்பு போயிட மாட்டேங்குது, அவ்வளோ வயர்ஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஃப்ளைட்டோட ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேங்க. பாருங்க, இந்த ஹேண்டில் ஒரு பட்டன் இருக்குது, இங்கே ஒரு பட்டன் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே, நம்ம இதை பற்றி நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே உள்ளே இருக்க குட்டி குட்டி பார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த குட்டி ரோப்லாம் போகுதில்ல, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டோட அந்த விங்ஸ் டேரக்ஷன்லாம் மாற்றுவாங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோப்பை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பெரிய ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அது எதுக்குன்னு கூட தெரியல, எனக்காவது வச்சுருப்பாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குல்ல. ஸோ எதுக்குன்னு கேட்டதுக்குன்னா, இந்த ஃப்ளைட்டு ரன் ஆகும்போது இன்ஜின் ஓவர் சவுண்ட் வருமா, அது உள்ளே கேட்கக்கூடாதுன்றதுக்காக ஸோ இந்த ஸ்பாஞ்சு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. எல்லாம் ஃப்ளைட்டு ஃபுல்லாகவே சைட்லேயும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சைட்லேயுமே இருக்குது இது மாதிரி நிறையா. அடுத்தது நம்ம இப்போ இந்த ஃப்ளைட்டோட ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஃப்ளைட்டில் 3 பார்ட் இருக்குது, ஏன்னா 3 பார்ட்டாக கொண்டு வந்து செட் பண்ணாங்க. இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கும் பெரிய கேப் இருக்குல்ல. ஸோ உள்ளே நிறையா டியூப்ஸ்லாம் போட்டிருக்கு, இந்த ஃபியூலுக்கான டியூப்பு. பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக இது தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும். ஸோ இந்த இதில் நம்ம ரிவீட்லாம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ரிவீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற ரிவீட்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ளைட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ராக்கெட்டுக்கும் எந்த ரிவீட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஓகே, அப்படி ஃபுல்லாக நம்ம அப்படியே ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த கீழே மட்டும். ஸோ இந்த இடத்துல சின்ன சின்ன பீஸ்லாம் கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இது அப்படியே செகண்ட் பார்ட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபியூல் டியூப் நிறையா இருக்குது, இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இதெல்லாம் ஃப்ளைட்டுமே இப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த திங்ஸ் வச்சுக்கிறது. ஸோ 40 kg வரையும் வச்சுக்கலாமா. இந்த இடத்துல அப்படியே பார்க்கும்போது அப்படியே ஃப்ளைட்டில் போகிற ஃபீல் மட்டும் வரும். ஸோ இங்கேருந்து அப்படியே ஜன்னல்னு பார்க்கும்போது அப்படியே ஜாலியாக இருக்கும். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஹோல்ஸ் இருக்குது. என்னென்னா இந்த இடத்துல தான் நம்மளோட விங்ஸ் வரும், ரெக்கை, 2 சைடு ரெக்கை. ஸோ இன்னும் வைக்கலை. ஸோ இங்கே தான் செட் பண்ணுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து தேர்ட் பார்ட்டுக்கு. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்பாஞ்சு ஃபுல்லாகவே, இந்த ஃப்ளைட் ஃபுல்லாகவே இது மாதிரி ஸ்பாஞ்சாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் இந்த வேலையை முடித்தோம். ஸோ இந்த இந்த பாட்டை ஜாயின் பண்ணோம். கிட்டத்தட்ட இந்த ரெண்டுமே ஜாயின் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் ஆகும், அவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மிரர் இருக்குது. இங்கே ஏதோ பாக்ஸ், ஏதோ ரேக்ஸ்லாம் இருக்குது, நிறையா வச்சுக்கலாம் மாட்டிருக்கு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் இருக்குது, குப்பத்தொட்டி மாதிரி. ஸோ இப்போதைக்கு நிறையா வேஸ்ட் தான் கிடக்கு, ஃப்ளைட்டோட பார்ட்ஸ் கிடக்கு, அதுக்கு மேலே அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ அப்படி லைட்டாக கீழே போயிடலாம், ரொம்ப காற்று அடிக்குது கீழே. ஸோ இதுவும் பார்த்தோன்னா ஃப்ளைட்டோட அவுட்டர் ஏரியா. ஸோ இந்த ஃப்ளைட்டோட நேம் என்ன ATR 72, அது இன்னொரு நம்பர் சொல்லுவாங்க தெரில. ஸோ ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ளைட்டோட அவுட்லைனு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய கேப் இருக்குது, எதுக்கு ஒன்றும் தெரில, ஏதோ இன்ஜின் இது வரும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே சின்ன சின்ன உடஞ்சி கிடக்குல்ல, அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வரப்போகுது விங்ஸு. அப்படி முன்னாடி வந்தால் ஃப்ளைட்டை பார்த்தீங்கன்னா இது போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஏன்னா ரொம்ப மழை பெய்யறதுனால சளி பிடிச்சிருக்கோம், அதனால் மூடி வச்சுருக்காங்க. ஸோ இதான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளைட்டோட மெயின் கேட்டு. ஆனால் இப்போதைக்கு திறக்க முடியாது, ரொம்ப வெயிட்டு. பார்த்தீங்கன்னா இன்னும் பாதி பார்ட்ஸ் சென்டர்லேயே மாட்ட வேண்டியது இருக்குது. ஃபுல்லாக பாய் போட்டு மூடி இருக்காங்க. நல்லா பெருசாக இருக்குது, ஓரளவுக்கு ரொம்ப பெருசு நாட்டியும் ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க கழட்டி போட்ட பார்ட்ஸ்லாம் இங்கே தான் கிடக்கு. பாருங்கள், ஃப்ளைட்டோட பார்ட்ஸ்லாம் கீழே வந்து இப்படி தான் கிடக்க மாட்டிருக்கு, அது மாதிரி தான் கிடக்கு ஃப்ளைட்டோட பார்ட்ஸு. அதே மாதிரி இங்கிட்டும் அதே இன்ஜின் மாதிரி வச்சுருக்காங்க. மேலே தான் டியூப், அந்த ஃபியூல் டியூப் அங்கே வருமா அந்த விங்ஸில், அது இன்னும் வேலை போயிட்டுருக்கு. ஓகே,
சொல்லப்போனால் இந்த ஃப்ளைட்டு பறக்கவே பறக்காது. இது எதுக்கு யூஸ் பண்ண வைக்க போகிறாங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் இந்த ஃப்ளைட்டில் வைக்க போகிறாங்களாம். ஸோ அதுக்காக தான் நம்ம சுற்றிலும் காம்பவுண்ட் போட்டு ஸோ ரெஸ்டாரண்ட் பண்ணுறதுக்காகவே இந்த ஃப்ளைட்டை சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறாங்க. ஸோ இது புதுசாக தான் இருக்குது. ஸோ எப்படி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதனால் அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா விங்ஸ் எல்லாம் மாட்டுவாங்க. ஸோ அதை முடிஞ்சால் வீடியோ எடுத்து ஸோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். பெரிய விங்ஸ் அங்கிட்டு ரொம்ப தூரம் தள்ளி கிடக்கு, அது க்ரெயின் எடுத்து வச்சு ஸோ கொண்டு வருவாங்க. பார்ப்போம் அதை எப்படி பண்ணுறாங்கன்னு.